இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே இனி காண்பதில்லை. பாடுவோமா? கசந்த மாறா மதுரமாகும், மதுரமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்டு எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்டு எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. தண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். கண்ணீரை நீ கடக்கும் போது கண்ணீரை அவர் துடைத்திடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியில் கொடியேற்றிடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியில் கொடியேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காக்கிறவர் உன்னையும் காத்திடுவார். பாதையில் காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்புகிறவர், பாதுகாத்துக் கொள்ளுகிறவர் உங்களையும் பாதுகாத்து நடத்துவார். பாடுவோமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் ஏற்றிடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தால் தேற்றிடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்டு எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை.
ஹல்லேலூயா. அப்படி நம்ம இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லி ஒரு நன்றி பாடலை, துதி பாடலை நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஓ ஹல்லேலூயா. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் உங்களுக்கு எனக்கும் நன்மை செய்தார், நன்மை செய்தார். தேவ பிள்ளையே, நன்மை செய்த கர்த்தருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. உடைய நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே சொல்லுங்க. நன்மை செய்தீரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பாலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பாலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். எனக்கு செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து என்னில் அன்பு கூர்ந்தவர், பாவம் நீங்கிட கழுவி விட்டவர், பரிசுத்தமாக்கி விட்டவர், உமக்கு சொந்தமாய் என்னை வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டவர் இயேசு. சொல்லுவோமா? ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தே, பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். சொல்லுங்க. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்து பாவம் நீங்கிட கழுவி விட்டி, உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தி நீரே. சொல்லுங்க. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தி நீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீ. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி. சொல்லுங்க. இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீ. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீ. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை
நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே, புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் சிந்தினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே, சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, சொல்லுங்க, நன்மை செய்திரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர். சொல்லுங்க, இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், ஆமென். வாழ தேவையான வசதி தந்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். கடுமையாக தினம் உழைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா, பார்க்கும் கண்களை தந்தீரையா, உம்மை பாடும் உதடுகள் தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. சொல்லுங்க, உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஆமென். ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். எனக்கு செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். எனக்கு செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். எனக்கு செய்த நன்மை ஆயிரங்கள், ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்தாரே. பாடுவோம். எனக்கு செய்த நன்மை ஆயிரங்கள், அதை சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. உங்க சத்தத்தை உயர்த்தி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த அருமையான சுத்திகரிப்பின் நாட்களுக்குள்ளாக, இந்த 36வது நாட்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற உங்களை இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இதனாலே இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் பிரதர் சுபம் அவர்களை நம்ம கரங்களை தட்டி சபையாராக அவர்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுப்போம். இப்பொழுதும் அவர் மூலமாக கர்த்தர் பேச போகிற வார்த்தைகளை கவனித்து கேட்க ஆயத்தத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய மகா பரிசு நாமம் மையப்படுவதாக. ஒன்றுக்கும் தகுதியில்லாத என்னை தேவனாகிய கர்த்தர் தகுதிப்படுத்தி தெய்வ பிள்ளைகளாகி உங்கள் மத்தியில் இந்த சுத்திகரிப்பின் நாட்களில் உங்களோடு கலந்து நானும் தியானிக்கத்தக்கதான ஜீவனை கொடுத்தபடினால் தேவன் நான் துதிக்கிறேன். எல்லா கணமும் எல்லா துதியும் எல்லா மகிமையும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த பகுதியில் ஊழியம் செய்யத்தக்கதாக எங்கள் தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறபடினால் தேவனை துதிக்கிறேன். எனக்கு அழைப்பு கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு அவருடைய சந்ததிக்காக தேவன் நான் துதிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சுத்திகரிப்பின் நாட்களில் நாங்கள் கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டு களைய வேண்டியவைகளை களைந்து சேர்க்க வேண்டியவைகள் ஏற்க வேண்டியவை ஏற்றுக்கொண்டு நம்ம பரப்புகிற வருடத்தில் தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் நாங்கள் கடந்து செல்ல ஆயத்தப்படுத்தும்படியாக அவருடைய வசனத்துக்காக வந்து காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, பின்வரும் சந்ததிக்காக தேவன் நான் துதிக்கிறேன். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்ததாமே உங்களை உங்கள் பிள்ளைகளையும் பின்வரும் சந்ததியும் எல்லா சூழ்நிலையும் போஷித்து போதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். இந்த சுத்திகரிப்பு நாட்கள் நமக்கு மிகவும் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியம். வருகிறோம், வருடத்தில் 52 பிரசங்கங்கள் குறைந்தது நம்ம கேட்குறோம், கடந்து போய் விடுகிறோம். ஆனால் அந்த சுத்திகரிப்பு நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மை திருப்பி பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன மேன்மையான காரியங்கள், என்ன தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இருக்கிறது, எவைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆதலால் நாம் அறிந்தோ அறியாமலோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை இந்த நாட்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக நம் தேவனை துதிக்கணும், நன்றி செலுத்தணும். அநேக சபைகளில் இந்த நாட்கள் இது கிடைக்கிறது இல்லை. அந்த நாட்களெல்லாம் 20 நாள், 21 நாள், 40 நாள் அப்படி எல்லா சபைகளும் இருக்கிறது உண்டு. ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து பார்க்கறது உண்டு. ஆனால் இந்த நாட்கள் அது குறைந்து வெறு ஒரு சில சபைகளில் தான் நம்ம காண முடிகிறது. அப்படிப்பட்ட சபைகள் ஒன்றாக இருக்குது நம்முடைய சபையில் வந்திருக்கிற நீங்களும், இதை காணொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். க்ளோரி டு காட். நாம் சில வசனத்துக்கு அநேக காரியங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். 36வது நாளாக இதுவரைக்கும் நீங்கள் இந்த தியானத்தை தியானித்து கொண்டே இருக்கிறீர்கள். அநேக காரியங்கள் நம்மளை தேவன் சுத்திகரித்து அவருக்கு பிரியமான பாத்திரமாக, என் பிரியமே உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று அவர் சொல்லத்தக்கதான வகையில் நாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட இருக்கிறீர்கள். அநேக வார்த்தைகளை கேட்டு இப்பொழுதே நீங்கள் அநேக காரியங்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆனாலும் இன்னும் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வசனம் எப்படியாக சொல்லுகிறது, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தின் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, இப்படி இருக்க நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவன் விழாதபடிக்கு ஒரு எச்சரிக்கை. நாமெல்லாம் இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த காலத்தில் இருக்கிறோம்? இயேசுவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நான் இப்படி தான் ஒரு சபையில் இந்த கடைசி நாட்களை குறித்து நான் பேசும்போது
நம்மெல்லாம் இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? மழை காலத்தில் இருக்கிற ஐயா. அதனால் இப்போ நான் ரொம்ப கவனமாக கேட்குறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம்? வருகைக்காக காத்திருக்கிற காலமாக இருக்கிறோம். இன்னும் சிலர் சொல்லுவாங்க கடைசி காலத்தில் இருக்கிறோன்ட்டு. ஆமேன். யாருக்கு கடைசி காலம்? சாத்தானுக்கு கடைசி காலம். இனிமே தான் நம்ம காலமே ஆரம்பிக்க போகுது. அல்லேலூயா. அதுக்காகத்தான் இவ்வளோ பிரயாசம் பட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமே தான் ஆரம்பம். ஆமேன். கடைசி காலம் சாத்தானுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குங்கிறதுனால அவன் யாரை விழுங்கலாமோ என்று இதுவரைக்கும் இருந்தது போல அல்ல. அதனால தான் வசனம் சொல்லுது, நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய். நிற்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். எதனால? சாத்தானுக்கு கடைசி காலம். ஆமென். அல்லேலூயா. தன்னை நிற்கிறவன் என எண்ணுதல் என்றால் என்ன? நான் சரியாக இருக்கிறேன், மற்றவர்கள் தான் தவறு செய்கிறார்கள். நான் சரி செய்து கொள்ள என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஐ எம் பர்ஃபெக்ட். நான் சரியாக இருக்கிறேன். என்னிடத்தில் திருத்தி கொள்ளவோ மாறுதல் செய்யவோ என்னிடத்தில் எதுவுமே கிடையாது. மற்றவர்கள் தான், சொல்லுங்க பார்ப்போம், தவறு செய்கிறார்கள். ஆமென். என்கிற எண்ணம் உள்ளவர்கள். இப்படி ஒரு எண்ணம் நம்ம இருதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எங்கெங்கெல்லாம் இருக்கும்னு நான் பிறகு சொல்கிறேன். இன்னொன்று, நான் தேவனுக்குள் பர்ஃபெக்டாக இருக்கிறேன் என்று நம்பி மற்றவர்களை தாழ்ந்த நிலையில் பார்க்கறது. நான் கர்த்தருக்குள்ளே ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன், மற்றவங்களாம் பார்த்தா ரொம்ப தாழ்மையாக நினைக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு சுபாவம். மற்றவர்கள் விழுந்து போய் விடுவார்கள், நான் நிலை நிற்கிறேன் என்கிற ஒரு மனப்பான்மை. எல்லாம் விழுந்து போனவங்க, அவங்கள பாருங்கள், அந்த குடும்பத்தை பாருங்கள், இந்த குடும்பத்தை பாருங்கள், நான் எங்களை பாருங்கள், அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. அப்படிப்பட்ட சுபாவமும் அப்படிப்பட்ட எண்ணமும் அப்படிப்பட்ட மனப்பான்மை நமக்குள்ளே இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் நிற்கிறதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், எனக்குள்ளே மாற்றிக்கொள்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது யாரெல்லாம் சொல்லுவாங்க பார்ப்போம்? சொல்லுவாங்க பார்ப்போம். குடும்பத்தில் முதல்ல கொண்டு வாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் அங்கே ஆரம்பிக்குது. முதல்ல கணவன் எது சொன்னாலும் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், மனைவி எது சொன்னாலும் தவறு. ஆமென். இப்படி எத்தனையோ குடும்பங்கள். அதே மாதிரி மனைவிகள், நான் எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க நினைத்து கொள்கிற எண்ணங்கள். ஆரம்பம் எங்கே இருக்குது? குடும்பத்தில் இருக்குது. ஆமென். அதுக்கு பிறகு சபையில், அதுக்கு பிறகு வேலை ஸ்தலத்தில், அதுக்கு பிறகு மற்ற இடங்கள்ல எல்லாம். ஆமென். ஆனால் முதல்ல சரி செய்ய வேண்டிய இடம் எங்கே இருக்குது? குடும்பத்தில் ஒரு கணவனும் மனைவியும் அறிந்து கொள்ள வேண்டியது. கணவனும் மனைவி வாழ்கிறார்கள், பிள்ளைகள் வளருகிறார்கள். ஒரு தவறுன்னு நம்ம அறிந்து கொண்டோம்னா உடனே நம்ம சொல்லி ஐ எம் வெரி சாரி, ஐ மேட் அ மிஸ்டேக் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே இருக்குமே ஆனால் அடுத்து கண்டினியூ பண்ண முடியும். என்னைக்கெல்லாம் நான் ஒரு மனைவியை எப்பயும் நான் தான் பர்ஃபெக்ட், நீ எல்லாத்துலேயும் ஒரு வார்த்தையும் கேட்கறதில்ல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு கூட இருந்தோம்னாவே அங்கே யார் இருக்கிறது? ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி மனைவிமாருங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். கவனிங்க, ஏன் இதெல்லாம் நம்ம இவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம்? இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள் எதற்காக நடத்தப்படுகிறது? எதற்காக நாம் சுத்திகரிக்கும்படியாக விரும்புகிறோம்? தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டார். மீட்டு கொள்ளும் போதே அவர்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். எதற்காக அவர் மீட்டு கொண்டார்? பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு அவர்களை அழைத்து செல்லும்படியாக அவர்களை மீட்டு கொண்டார். ஆமென்.
ஆமென். நடந்தது என்ன? அவர் அங்கிருந்து மீட்டு கொண்டது, ரத்தத்தை பூசி அவரை மீட்டு கொண்டது மாத்திரம் அல்ல, செங்கடலை பிளந்தார். ஆமென். தண்ணீரினூடாக கடந்து செல்ல செய்தார். மேக ஸ்தம்பத்தினால மூடினார். மன்னாவை அவர்கள் கொடுத்தார். ஆமென். இவ்வளவெல்லாம் அவர்களுக்கு செய்தார் ஆண்டவர். எதற்காக? அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துக்கு அவர் தாகமாய், பாரமாய், ஏக்கமாய், வைராக்கியமாய் இருந்தார். 40 வருஷம் என் ஜனங்கள் சுத்திகரிக்கப்படுவார்களா? நம்ம சுத்திகரிக்கிறது 40 நாள். 40 வருஷமாக சுத்திகரிக்கப்படணும். கர்த்தர் ஏக்கமாய், தாகமாய் சுத்திகரித்தார். எதற்காக? நான் அவர்களுக்கு ஒரு இடத்தை நியமித்து வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல என் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற இடத்தில் கொண்டு நான் சேர்க்க வேண்டும் என்கிற வைராக்கியம். அதே போல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தினார். ஆமென். எதற்காக? ஒரு நோக்கம். ஞானஸ்தானம் கொடுத்தார், அபிஷேகத்தினால் நிரப்பினார், நமக்காக பந்தி ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படும்படியாக, முத்திரை போடும்படியாக பந்தியில் நாம் பங்கு கொள்ளுகிறோம். ஆமென். ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரா இல்லையா? ஞானஸ்தானம் பெற்றவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள். ஆமென். அபிஷேகம் பெற்றவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள். ஆமென். பந்தியில் பங்கெடுக்கிறவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள். ஆமென். ஆனால் இவ்வளவெல்லாம் செய்தும் அந்த ஜனங்களில் அநேகர் கானானை கண்டதில்லை. இவ்வளவு தூரம் தேவன் அவர்கள் மேல் வைராக்கியமாக இருந்தார், அவர்கள் மேல் பட்சமாக இருந்தார். எப்படியாவது என் ஜனங்கள் மனம் திரும்பணும், அந்த கானானுக்குள் கடந்து வருவதற்கு ஒரு தகுதியுள்ள பாத்திரமாக மாறணும்னு எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும், ஆனால் அவர்கள் அநேகர் பாதி வழியிலேயே மரித்து போனார்கள். ஆமென். ஏன்? இந்த அதிகாரத்தில் முதலிருந்து வாசித்தீங்கன்னா அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இது எதுக்காகனா, அவர்கள் கானான் தேசத்தை காணவில்லை, அதே போல் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வோமே ஆனால் நாமும் அநேகர் பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவான்களாய் இல்லை. ஆமென். அதே போல் அவர்களுக்கு எவ்வளவு அபிஷேக ஞானஸ்தானம் கொடுத்தார். தண்ணீர் கடலினூடாக போகிறது ஞானஸ்தானத்துக்கு அடையாளம், மேகஸ்தம்பம் அபிஷேகத்துக்கு அடையாளம், மன்னா பந்திக்கு அடையாளம். இதே போல் அவர்களுக்கும் செய்தார். அவர்களில் அநேகரில் அவர் பிரியமாய் இருந்ததில்லை. நம்மளும் சொல்கிறோம் பரிசுத்தவான் நம்ம சொல்கிறோம். நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நான் பரலோகத்துக்குரியவன். நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எனக்கு ஒரு முத்திரை, நான் பரலோகத்துக்குரியவன். நான் பந்தியில் பங்கெடுக்கிறேன், வாதந்தோறும் பந்தியில் பங்கெடுக்கிறேன். எப்போ எல்லாம் எனக்கு பந்தி கொடுக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் நான் ஆயத்தமாக போயிருக்கிறேன். இதெல்லாம் இருந்தாலும் அல்லேலூயா முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் மாத்திரம்தான் பரலோகத்தில் பரலோகத்துக்காக தகுதியுள்ள ஒரு பாத்திரமாக மாற முடியும். ஆதலால் அநேக காரியங்களுக்கு அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினால் இந்த சுத்திகரிப்பு நமக்கு ஒரு எச்சரிக்கையாக மாற வேண்டும். இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் எச்சரிப்போடு கூட நாம் கடந்து செல்ல வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தார்கள். என்னவா இருந்தாங்க?
ஏழாவது வசனம் சொல்லப்படுகிறது, வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்குரியவர்களாக இருந்தார்கள். ஆமென். அவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது என்று இப்போ அந்த விக்கிரகத்தெல்லாம் விட்டு விலகி தான் தேவன் நம்ம அவர் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆனால் கடைசி நாட்களில் இருக்கிற நாம், சாத்தானுக்கு கடைசி காலம், நமக்கோ ஆரம்ப காலமாக இருக்கிறது. ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கோம் அந்த ஆரம்ப காலத்துக்காக. ஆமென். அவன் எந்த வகையிலேயாவது நம்மளை விக்கிரக ஆராதனைக்குரியவர்களாக மாற்றுவதற்கு அவன் பிரயாசப்படுவான். நீங்கள் ஆராதனையே கேட்டீங்க, சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை தனக்கென திருடி கொள்ளும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கைனா இதெல்லாம் நடக்குங்கிற ஒரு வெளிப்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தெரியாத காரியம் இல்லை. யாரும் சொல்ல முடியாது, எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதை அறிந்து கொள்ளும்படியாக தான் இந்த நாட்கள். ஆமென். ரெண்டாவதாக, தேவனை பரீட்சை பார்த்தார்கள். எப்படி? காடை எங்கேருந்து அதில் கிடைக்கும்? இந்த வனாந்தரத்தில் எங்கேருந்து காடை கிடைக்கும்? நீ யாரை ஏமாத்துற? என்னென்னமோ பேச்சு பேசியிருப்பாங்க. ஆமென். ஏன்னா அவர்கள் என்ன செய்தார்கள்? முறுமுறுப்புக்காரர்கள். நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குதா? முறுமுறுப்பு இருக்கா? தேவனை பரீட்சை பார்க்குறோமா? இதை கொடுத்தா, இதை எனக்கு கொடுக்கல. நான் கூட இப்போ நிறைய இடங்களில் கேட்குறேன், ஆண்டவர் எனக்கு அதை கொடுக்கல. அவர் என் மேலே எந்த பட்சமுமே கிடையாது. அவர் என்னை வெறுக்கிறார். நான் ஏன் அவர்கிட்ட போகணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளையை ஒரு நாளும் வெறுக்கிறது இல்லை. தன் தகப்பனை சீர்படுத்தும்படியாக தகப்பன் ஒருத்தர் தான் தன் பிள்ளைக்காக எந்த வகையிலையாவது என் பிள்ளை சீர்படணும்னு பிரயாசப்படுறது ஒன்லி தகப்பன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த தகப்பன் அவ்வளவா நமக்காக பிரயாசப்படுகிறார். காலம் நெருங்குது. சபைகளும் வைராக்கியமாக தன் ஜனங்களை சுத்திகரித்து ஒரு தகுதி உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றணும் எவ்வளவோ பிரயாசங்கள். பாருங்க, இப்போ எத்தனை வாரம், ஒவ்வொரு வாரமும் வெளியிலிருந்து ஊழியக்காரர்களை அழைத்து வந்து பேசுங்க, எங்கள் ஜனங்களுக்கு பேசுங்க பேசுங்க பேசுங்க. எவ்வளவு பிரயாசம் இதுக்காக. தன் ஜனங்கள் தகுதியுள்ள ஒரு பாத்திரமாக மாறணும். வைராக்கியம், பாரம், ஏக்கம். நான் உங்களை இங்கே பார்க்கறது போல பரலோகத்தில் நாம் பார்க்கணும். ஆமென், அல்லேலூயா. முறுமுறுக்கிறவர்களாக. இன்னும் அதில் சொல்லப்படுது, வேசித்தனம் பண்ணினார்கள். இவ்வளவெல்லாம் பாவத்தையும் பண்ணிக்கிட்டு தேவ சமூகத்தில் பரிசுத்தவான்களை போல வந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் தான் நிலை நிற்கிறவன், என்னை போல பரிசுத்தவான் யாரும் இல்லை. ஏன்னா நான் எப்படிப்பட்டவன்? என்னை போல ஞானி யாருக்கும் தெரியாமல் இந்த காரியங்கள்லாம் பண்ணுறதுக்கு வேறு யாரும் கிடையாது. நான் செய்கிறது ஒன்றும் வெளியவே வராது. அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது. இன்னும் இந்த நாட்கள் அநேக காரியங்கள் நாங்கள் கேட்குறோம், அநேக கவுன்சிலிங்க்கு போகிறோம். அநேக இடத்துல நடக்கிற காரியங்கள் நினச்சி அது இப்படியும் இவங்களும் இப்படி நடந்துக்குவாங்களான்னு நினைக்க கூட முடியாது. கனவுல கூட நினைக்க முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள். அல்லேலூயா. இந்த நாட்களில் எதையெல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறாரோ, இதில் ஏதாவது காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் எதுக்காகன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். கானான் தேசத்தில் அவங்க பிரவேசிக்க முடியாமல் இருந்தது போல அவரோடு கூட தேவன் அழைத்து வந்த அந்த மனுஷன்
மோசே அவர் சொன்ன வார்த்தை எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்துக்கிட்டு போனார். ஒரே ஒரு வார்த்தையில் பிசைக்கிட்டார். ஆனால் தண்ணி வந்தது. ஜனங்களுக்கு தாகம் தீக்கணும், தண்ணி வந்தது, தேவநாமம் மகிமைப்பட்டது. ஜனங்கள்லாம் சொன்னாங்க, மோசே நீ செஞ்சது ரொம்ப நல்லதுப்பா. ஆனால் அந்த மனுஷனுக்கு கானான் தேசத்தை போக முடியல. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும், எவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். எதனால் இதெல்லாம் போதிக்கப்படுது? நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தகுதியற்றவர்களாக மாறிடக்கூடாது. மாறாமல் இருந்தால் அது வரைக்கும் நல்லது. ஆனால் இனிமேலும் மாறாதபடிக்கு நம்மளை காத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வித்தியாசமாக மாறும், கொடூரமாக மாறும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளுவதற்கு எச்சரிப்பான காரியங்களை சபையில் போதிக்கப்படுகிறது. தெரியாத காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்போ இந்த காரியங்களில் நாம் ஞானஸ்தானம் பெற்று விட்டோம்னா பரலோகம் போயிடுவோங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்கக்கூடாது. அதுதான் எனக்கு முத்திரை. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுட்டோன்னா நான் பரலோகம் போயிடுவேன்னு நிச்சயம் கிடையாது. அல்லேலூயா. ஆதலால் இந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் போதிக்கிற காரியங்களை நாம் கேட்டு அறிந்து உணர்ந்து அதிலிருந்து விலக வேண்டியதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் விலகும்படியாக இன்றைக்கு பொருத்தனை எடுக்கணும். இன்னைக்கு ராத்திரி இயேசு கிறிஸ்து வந்தார்னா, அல்லேலூயா, எப்போ கேட்குறீங்களோ, எப்போ நீங்கள் ஒரு வசனத்தை குறித்து விவரிக்கப்படுகிறதோ அப்பயே அந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அந்த நிமிஷமே, அந்த நேரமே. அல்லேலூயா. ஏன்னா தேவன் ஒரு திட்டத்தோட நோக்கத்தோட அவர் அறிந்து உணர்ந்து உங்களுக்காக வார்த்தை அனுப்புகிறார். அல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும்போது, நீங்கள் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சவுலும் யோனத்தானுமே விழுந்து போனார்கள். சவுலும் யோனத்தானும் விழுந்து போனார்கள். இஸ்ரவேலின் அலங்கம் உயர்ந்த ஸ்தலங்களில் அதமாயிற்று. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். இஸ்ரவேல் தேவனுக்கு பிரியமான ஒரு தேசம், தேவனுடைய சப்ஜெக்டில் ஒரு முக்கியமான ஒரு தேசம். ஆனால் அந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் விழுந்து போனான். அல்லேலூயா. யுத்தத்தில் விழுந்து போனான். ஆமென். 25ஆம் அதிகாரத்தை வாசிங்க, 25ஆம் வசனத்தை வாசிங்க. சாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே, உயரமான ஸ்தலங்களிலே வெட்டுண்டு போனாயே. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்றே என்று பாடி. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மனுஷன், இந்த சவுல் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்னா, தாவீதுடைய வாழ்க்கையில் 21 முறை தாவீதை கொலை செய்யும்படியாக முயற்சி எடுத்த ஒரு ராஜா. என்ன செய்யணும்? தாவீதின் மேல் பொறாமைன்னு சொல்லலாம், இன்னும் வித்தியாசமாக சொல்லலாம். ஆனால் 21 முறை அந்த தாவீதை கொலை செய்யும்படியாக இந்த சவுல் ராஜா முயற்சி செய்தான். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், வரப்போகிற இனி வருங்காலத்தில் அந்த மனுஷன் அரசனாக மாற வேண்டிய ஒரு மனுஷன்னு தெரிஞ்சிருந்தும், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்னு தெரிஞ்சிருந்தும் அவனை கொலை செய்யும்படியாக முயற்சி செய்தான். தாவீதுக்கு சவுலை கொலை செய்யும்படியாக 2 முறை
எல்லா தருணமும் ஒரே குத்தா குத்திருட்டுமா? அவன் தூங்கி கொண்டு நித்திரை செய்து கொண்டிருந்த போது அவனை கொலை செய்யக்கூடிய எல்லா வசதியும் இருந்தது. அவனுடைய வஸ்திரத்தில் சால்வையில் ஒரு துண்டை வெட்டி எடுத்துக்கிட்டு கொண்டு போய் காட்டுறான். உன்னை கொலை செய்கிறதுக்கு எனக்கு வசதி இருந்தது, சந்தர்ப்பம் இருந்தது, ஆனால் நான் உன்னை கொலை செய்யலை. அதையெல்லாம் அறிந்த பிறகும் அவனை கொலை செய்ய முயற்சி செய்தான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மரித்து போனான்னு சொன்னால் அந்த மனுஷனுக்கு, தாவீதுக்கு எப்படிப்பட்ட இருதயம் இருந்திருக்கணும்? எனக்கு எதிரியாக இருந்து என்னை கொலை செய்யும்படியாக என்னை வகை தேடிக்கிட்டு இருந்த அந்த ராஜா மரித்து போனான். எப்படி இருக்கணும்? எவ்வளோ நிம்மதிப்பா, இனி இந்த பயமே எனக்கு கிடையாது. ஆமென். தேவையே இல்லை எனக்கு, பெரிய ஒரு விடுதலை. ஆமென். இனி விடுதலையோடு கூட நான் தேசத்தை ஆளுகை செய்யலாம். அப்படி தான் இருந்திருக்கணும். ஆனால் இந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னா, இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது புலம்புறான் இந்த மனுஷனுக்காக, கதறான் இந்த மனுஷனுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை கொலை செய்ய நினைத்தவனை கூட, அந்த சவுலை கூட, அவனுடைய நன்மையான காரியம், இந்த இதெல்லாம் நம்ம தான் இதை பேசுகிறோம், அந்த மனுஷன் இதெல்லாம் பேசலை. அந்த சவுலுக்கிட்ட என்ன நன்மையான காரியங்கள் அவன்கிட்ட இருந்ததோ அதை மாத்திரம் சொல்கிறான். நமக்கு எதிரிகளாக இருந்தால் கூட நம்ம எதிரிகளை குறித்து எப்படி பேசணும்? அவர்கிட்ட என்ன நன்மைகளை நீங்கள் பார்க்குறீங்களோ அதைத்தான் நீங்கள் வெளிப்படுத்தணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு காரியம் சொல்லுவாங்க. அது ஒரு கதை மாதிரி. வழியாக போகும்போது திரளான ஜனங்கள் போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாய் அடிபட்டு ரோட்டில் கிடந்துதான். அங்கே இருக்கிற ஜனங்கள் பார்க்குறவங்கெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ இவ்வளவு கொடூரமாக இருக்குதே, இவ்வளோ மோசமாக இருக்குதே, இதை ஏன் இன்னும் தூக்கி போடாமல் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு அந்த இடத்த க்ராஸ் பண்ணுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்தபோது, ஐயோ அதோட பல்ல பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் அப்போ தான் பார்க்க தொடங்குறாங்க. ஓ, பல்லு இவ்வளோ நல்லா இருக்குதே, இந்த நாய்க்கு முழுக்க பல்லு, எனக்கு கூட அப்படிப்பட்ட பல்லு இல்லையே. அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? எதிரியை கூட அவனுடைய குறையை சொல்லி 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 குறைகளை சொல்லி குறைகளை சிந்தித்து அந்த குறைகளாகவே அந்த மனுஷனை பார்க்காதபடிக்கு அந்த மனுஷங்கிட்ட இருக்க நல்ல குணங்களை பார்த்து நல்ல குணங்களை பேசுகிற தன்மை இந்த தாவீதுகிட்ட இருந்தது. அந்த மனுஷன் தேவன் தினந்தோறும் பழக்கி 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 எடுத்தார். ஆமென். அப்படிப்பட்ட பாத்திரங்களாக நாமும் தேவனால் தினந்தோறும் பழக்கப்படுகிற ஒரு பாத்திரமாய், ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனை தேசத்துக்கு அரசனாக மாற்றணும்னு அந்த மனுஷன் சொல்கிறான். நான் பட்ட வேதனையெல்லாம் நல்லது, பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். ஆமென். அப்போ அன்பு சகோதரனே சகோதரிகளே, இந்த நாட்களில் நான் வேத வசனத்தை கேட்குறவங்கள மாத்திரமல்ல, அதை குறித்து ஆராய்ந்து பார்த்து நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி கொள்ள வேண்டும் என்கிறது மிகவும் அவசியம். எதுக்கு அவசியம்னா, இந்த உலகத்தில் இருக்க காரியங்களுக்காக இவ்வளோ நாள் நம்ம நினச்ச உண்மை அது நமக்கு தேவை. ஆமே. முதலுடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அவர் எதுக்காக நம்மளை மீட்டு கொண்டார்? நம்மளை மீட்டு கொண்ட நோக்கமே அவரோடு கூட. ஆமென். நாம் எல்லோரும் எப்போதும் அவரோடு கூட. உருவாக்குனதே அதுக்கு தான். உருவாக்குனதே நம்ம எல்லாம் அவரோடு கூட, அவருடைய சாயலாய், அவருடைய சிந்தையாய், அவருடைய பார்வையாய், அவருடைய வார்த்தையாய். ஏன்னா அவருடைய ஜீவன் நமக்குள்ளே வைத்தார். நாம் அவரை போல இருக்கணும் தான் அவர் உண்டாக்குனார். அவரோடு கூட இருக்கணும் தான் உண்டாக்குனார். அவருடைய சாயலை வெளிப்படுத்தினா உண்டாக்குனார். சத்ருவானவன் வஞ்சித்து அதை நம்ம விட்டு அகற்றி போட்டான்.
அதற்காக இயேசு மறுபடியும் நமக்காக, ஆமென், கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டு கொண்டது மாத்திரமல்லாமல் அவருடைய ஜீவனை நமக்குள் வைக்க அவர் ஆயத்தமாக இருந்தார். ஆமென். அந்த ஜீவனை நமக்குள்ள பெற்றுக்கொள்ளுறதும் பெற்றுக்கொள்ளாததும் நம்மளை பொறுத்தது. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆதலால் இந்த நாட்களில் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம வாழ்க்கையில் தேவன் அவருடைய சமூகத்தை நாம் கடந்து சென்று அவரோடு கூட நாம் வாழ வேண்டும்ங்கிற வைராக்கியத்தோடு கூட, இந்த உலகத்தில் எனக்கு இது வேணும், இதெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் இந்த உலகத்துக்குரியது, உலகத்தோடு விட்டுரும். ஆமென். அவர் இன்னைக்கு வருவாரே, ஆனால் நம்ம மாத்திரம்தான், நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் மாத்திரம்தான் அவரோடு கூட எடுத்துக்கொண்டு செல்லப்படும். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரியதெல்லாம் இங்கேயே தான் விட்டுறணும். நீங்கள் போகலாம், உங்கள் பிள்ளைகள் வரலாம். அந்த பிள்ளை யார்? ஜீவ வித்து, பரலோக தெய்வீக வித்து. அது உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு வித்து மாத்திரம்தான் நீங்கள் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகலாம். வேறு எதையும் நீங்கள் அழைச்சிட்டு போக முடியாது. அதற்காக நீங்கள் வளர்க்கணும். அதனால தான் தாயும் தகப்பனும் வாழ்கிறீங்க, பிள்ளைகள் உங்களை பார்த்து வளர்கிறாங்க. ஆமென். அப்போ நீங்கள் ஆயத்தமாக பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தமாக இருக்கு. அதுக்காகத்தான் இனிமேல் நீங்கள் வாழணும். இந்த எச்சரிக்கையெல்லாம் அதுக்காகத்தான். நான் சம்பாதிக்கிறதுக்கோ, நான் மேலான நிலையில் இருக்கிறதுக்கோ, அந்தஸ்தை பெற்றுக்கொள்கிறதுக்கோ, அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கோ மாத்திரம் அல்ல. மகா முக்கியமானது, நாம் பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும். ஆமென். நாம் ஏன் விழுந்து போகிறோம்னு தெரிஞ்சாதானே ஆமென் ஆயத்தப்பட முடியும். மத்தேயு 26ஆம் அதிகாரம், பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, நிமித்தம் எல்லாரும் இடரடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரடையேன் என்றார். நாம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும், இந்த என்னோடு இருக்கிற இத்தனை பேரும் இடரல் அடைந்தாலும், நான் யாரு யாரு நான் ஒரு காலம் இடரடைய மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நான் சொல்லுகிற வார்த்தை, இந்த மனுஷன் தேவனோடு கூட தேவனால் பழக்குவிக்கப்பட்ட ஒரு பாத்திரம், உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரம். ஆமென். இந்த கல்லின் மேல் ஒரு சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. நான் யாருன்னு கேட்டபோது நீ தேவகுமார்னு சொன்னதை ஆண்டவரே நீ சொல்லப்பா, உனக்கு பிதாவே உனக்கு சொல்லியிருக்கிறார். பிதாவின் வெளிப்பாட்டை கேட்டவன், ஆமென், வெளிப்படுத்தினவன். அந்த மனுஷன் சொல்கிறாரு இந்த காரியத்தை. என்ன? இதெல்லாம் கண்டு கேட்டு அறிந்த பிறகு அந்த மனுஷனுக்குள்ள சொல்கிறாரு, நான் எல்லாரும் மட்டும் ஓடினாலும் நான் மட்டும் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் கவனிங்க. இந்த நான் சொல்கிறது என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெருமை. பெருமை. நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சிடுறேன். உங்களுடைய சொந்த ஆற்றலை வைத்து நீங்கள் எதை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதில் ஃபெயிலியர் தான் வரும். சொந்த ஆற்றல் உங்களுடைய சொந்த ஞானமாக இருக்கலாம், கல்வி அறிவாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், அதிகாரம் உள்ளவங்களாக இருக்கலாம், ஐஸ்வர்யம் உள்ளவங்களாக இருக்கலாம், அழகு உள்ளவங்களாக இருக்கலாம், பலன் உள்ளவங்களாக இருக்கலாம். எதை நீங்கள் பயன்படுத்தி இது என்னால் முடியும்னு நீங்கள் ஆயத்தப்படுத்தினீங்கன்னா, இந்த நான் என்கு வருகிற ஒரே ஒரு காரியம் சாத்தானுடைய சொந்தம். முதல்லையே எதை உள்ள வைக்கிறீங்க? சாத்தானுடைய அந்த பெருமையை, நான்கிற அந்த அகந்தையை உங்களுக்குள்ள வைக்கிறீங்க.
இப்போ பேதுரு சொன்னார், அந்த மனுஷன் இவ்வளவும் கண்டார், தேவன் எல்லா இடத்தையும் இந்த மனுஷனை காட்டினார், எல்லா காரியங்களும் அறிந்திருந்த மனுஷன் இப்போ ஆயத்தமாக இருக்கிறார். எதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்? இனி அடுத்து இயேசுக்கு அடுத்து அவருடைய ஊழியத்தை நடத்தி செல்லுறதுக்கு இவர் தான். ஆமென். இவரோடு கூட தான் இனிமேல் அவருடைய ஊழியம் நடக்கணும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தில் இருக்கிற ஒரு மனுஷன் சொன்ன காரியம் என்ன? நான். இதை யார் அவனுக்குள்ளே எடுத்துக்கிட்டது? சாத்தான் அதை பிடித்து கொண்டான். அவனுடைய உடைமை இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்கள் பையில் எறும்பு வந்து 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 போகுது. என்ன செய்யுது? எறும்பு வந்து வந்து போகுது. நீங்கள் தட்டி விட்டே இருக்கீங்க, திருப்பியும் வருது. தட்டி விட்றீங்க, திருப்பியும் வருது. அப்போ என்ன செய்யணும்? ஒக்கட்டை பார்க்கணும். உள்ள ஒரு சாக்லேட், பழைய சாக்லேட் அதுலேயே இருக்குது. இதை தேடிக்கிட்டு தான் எறும்பு வந்து வந்து போகுது. ஆமென். ஷர்ட்டை கலட்டணும், தூக்கி உதறணும், மறுபடியும் போடணும். இனி வராது. அந்த நான்கிற அகந்த இந்த மனுஷங்கிட்ட இருந்ததுனால அந்த இடத்துல சாத்தானவர் ஆண்டவர் சொல்கிறாரு, உமக்கு இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன போது அப்பாலே போ சொன்னாரா இல்லையா? அப்பயே அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கலாம். ஈவன் நீங்கள் சமையல் கூட வச்சுக்கோங்க, அவருடைய ஆலோசனை இல்லாமல், அவருடைய ஒத்தாசை இல்லாமல், அல்லேலூயா, அது ஆகாரம் ஆரோக்கியமாக இருக்காது. அல்லேலூயா. நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அவர் இயேசுவதான். ஆமென். இது சின்ன சின்ன காரியங்கள், இது நிறைய காரியங்கள் இருக்குங்க. வியாபாரமாக இருக்கலாம், ஈவன் ஊழியமாக இருக்கலாம், தேவனுக்காக பிரயாசப்படுற பாத்திரங்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். சொந்த ஜீவியத்தில் நான் எதை நினைக்கணுங்கிறது தெரியறது கூட நீங்கள் சொல்லுங்கள். இது சரியா தப்பான்னு மறுபடி நம்ம ஆராய்ந்து அவர்கிட்ட கேட்டு எப்படியாவது ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்க வேண்டியது அவசியம். எனக்கு ஒரு முறை இந்த அந்நிய பாச அடையாளம் ஆண்டவர் கொடுத்தாரு. நான் அதை ரொம்ப ஞானஸ்தானம்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாலேயே அபிஷேகம்லாம் எனக்கு கிடச்சிருச்சு. ஆனால் அந்த அந்நிய பாசையை பற்றி நான் அவ்வளோ பெரிய முக்கியமாக கருதலை. ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பார், அதனால் அவர்கிட்ட நான் கேட்கணுன்னு அவசியம் இல்லைன்னு நான் நினச்சிட்டேன். ஒரு முறை சபையில் நான் வந்து உட்காந்துருந்த போது ஒரு புதுசாக ஒரு ஊழியக்காரர் வந்தார். அந்த ஊழியக்காரர் கேட்டார், அந்நிய பாசை அடையாளம் இல்லாதவங்கெல்லாம் கொஞ்சம் கையை உயர்த்துங்க அப்படின்னாரு. நானும் உயர்த்தினேன். அவங்களாம் கொஞ்சம் முன்னால் வந்து உட்காருங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கணும்னு சொன்னார். நான் வந்து முன்னால் எல்லாரோட சேர்ந்து உட்காந்தேன். அவர் தனியாக வந்து, பிரதர் உங்களுக்கு உண்மையிலேயே இன்னும் அந்நிய பாசை கிடைக்கல அப்படின்னாரு. இல்லை பாஸ்டர் கிடைக்கல. அப்படியா? சரி, தலையில் கை வச்சார், எல்லாத்துக்கும் ஜெபிச்சார், போயிட்டாங்க. நான் இது எனக்கு ரொம்ப துக்கமாகி போச்சு. இப்படி வந்து ஒரு பாஸ்டர் கேட்டார். வீட்டில் போய் நான் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் எல்லாமே எனக்கு கொடுத்துருக்கீங்களே, இது எனக்கு இல்லைன்னு அவர் கேட்டாரே அப்படின்னு 2 நாள் நான் கேட்டேன். 3ஆவது நாள் இதே மாதிரி அந்த வருஷ கடைசியில் 3 நாள் ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் இருந்தது. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவாங்க. அடுத்து மத்தியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கேயே இருந்து நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அதுக்கு பிறகு ஈவினிங் இன்னொரு ஆராதனை எடுத்து நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த இடப்பட்ட நேரத்தில் மத்தியானத்துக்கு மேலே நானும் ஒரு பிரதரும் ஒரு ரூமில் போயிட்டு உட்காந்து நல்லா ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நடந்ததுன்னு தெரியல. பயங்கரமான ஒரு அக்கினி வந்து இறங்குது. அந்த 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 அனுபவமே வித்தியாசமான அனுபவம். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வருது போகுது, பிரைட், அவ்வளோ வெளிச்சம், அவ்வளோ காரியங்கள் வருது போகுது வருது போகுது. நான் எதையோ பேசியிருக்கிறேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல.
1 மணி நேரத்துக்கு பிறகு இந்த பிரதர், நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ஜெபிச்சுட்டு உட்காடுறேன். பிரதர், ரொம்ப அருமையாக உங்களை ஆண்டவர் பயன்படுத்தினார், நல்லா அந்நிய பாஷை, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்ட்டு அதை குறித்து அவர் கொஞ்சம் வியாக்கியானம் செய்யக்கூடியவர். அவர் வியாக்கியானங்களை சில சொன்னார். நான் சரின்ட்டு ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்தார்னு அந்த சண்டே நான் சாட்சி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு பிறகு என் காதில் வந்து விழுது, சாத்தானும் அந்நிய பாஷை பேசுவான், உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. இப்போ எனக்கு பயங்கர நடுங்கிட்டேன். சாத்தானுடைய உடைமை என்கிட்ட இருந்ததுன்னா அவன் பேசுகிறதா இருந்தால் இது எனக்கு இருக்கக்கூடாது. இப்போ நான் யார்கிட்ட கேட்பேன்? எனக்கு பயங்கர பயமாகி போச்சு. ஏன்னா தேவனுக்கு பிரியமில்லாத என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு என்கிட்ட அது என்னுடைய முடிவு, தீர்மானம். அப்போ நான் முதல் நாள் நாங்கள் நானும் என் மனைவி என் பிள்ளை நாங்கள் சாட்டர்டே நல்லா ஜெபிச்சு 3 பாடல்கள் பாடி தேவனை ஆராதித்தோம். அந்த ஃபாஸ்டிங் இருந்தது. ஆண்டவர்கிட்ட மறுநாள் காலையில் காரில் ஏறும்போது திருப்பி எனக்கு ஞாபகம் வருது, இந்த பாசை, இந்த அந்நிய பாசை சாத்தானுடைய இருந்தால் நம்ம இதை பேசக்கூடாது, இது எப்படி தெரியுது? ஆண்டவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா விவரம் தெரியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒரு காரியம் நீங்கள் சொல்லணும், எனக்கு இதை நீங்கள் கிளியர் பண்ணணும். எப்படி கிளியர் பண்ணணும்? நான் நேற்று 3 பாடல் பாடி உங்களை ஆராதித்தேன். அந்த 3 பாடலில் ஒரு பாடல் இன்றைக்கி ஆராதனையில் அவங்க எடுத்தாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், இந்த வார்த்தை நீங்கள் தான் எனக்கு அந்நிய பாஷை கொடுத்தீங்கன்னு அப்படின்னு. இது பரீட்சை இல்லை, என்னையை பாதுகாத்துக்கிறதுக்காக, ஆண்டவருக்கு தெரியாது. அப்போ நான் போயிட்டேன். அங்கே பாட்டெல்லாம் பாடினாங்க, ஒரு பாட்டு கூட இந்த பாட்டு வரல. உடனே நான் முழங்கால் போட்டேன், ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கப்பா, இதோட வேணாம், இது எனக்கு தயவாக மன்னிச்சிருங்க, நான் தவறு இதை பேசிட்டேன் அப்படின்னு கண்ணீரோட கதறி அடுத்த ஜெபிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். அந்த சபையில் சாட்சினா சாட்சி முடிஞ்சிடும், கடைசியாக நெல் இதுதான் கடைசின்னு சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது முடிஞ்ச பிறகு அவர் எழும்பி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அந்த இதில் என்றைக்கும் இந்த அறிவிப்பு பேசும்போது, அறிவிப்பு சொல்லும்போது எந்த விதமான பாட்டோ எதுவுமே வராது. அவர் எழும்பும் போதே நான் எந்த பாட்டை பாடணுனோ பாஸ்டர் எழும்பி அந்த பாட்டை பாடிட்டு பேசுகிறார். பாட்டை பாடி முடிச்சுட்டு அவர் தெளிவாக சொல்கிறாரு, உங்களில் அநேகருக்கு உங்கள் அந்நிய பாஷையை குறித்து டவுட் இருக்குது, நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ரகசியம், நீங்கள் அதை தைரியமாக பேசுங்க. அதுக்கு ஒரு சாட்சியம் சொல்கிறாரு. நான் ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்தேன், அங்கே வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் அங்கே வந்து இந்த மாதிரி இப்போ அந்நிய பாஷை பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணு எப்படி எங்கள் ஊர் பாஷை இவ்வளோ தெளிவாக பேசுது, எங்கள் ஊரில் இருந்துச்சா இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவர் சொன்னாராம், இந்த பொண்ணு இங்கேருந்து திருச்சிக்கு போகிறதுக்கே டிக்கெட் வாங்குறதுக்கு பணம் இல்லாத பொண்ணு, உங்கள் ஊருக்கு எப்படிப்பா வந்திருக்கும், இந்த ஊர்லேயே தான் இந்த பொண்ணு இருக்குது, எங்கள் சர்ச் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அப்போ சொன்னாராம், இல்லை எங்கள் ஊர் பாஷையில் ஆண்டவர் இவ்வளவு தெளிவாக அந்த பொண்ணு ஆராதிக்குது அப்படின்னு சொன்னாராம். அப்போ சொன்னார், இந்த அந்நிய பாஷைங்கிறது வந்து ஆண்டவரை நீங்கள் உங்களுக்கு புரியாத பாஷை, ஆனால் ஆண்டவருக்கு புரியும், அதில் ஆராதிச்சது. அதனால் உங்கள் அந்நிய பாஷை நீங்கள் டவுட்டாக என்னது கிளாரிஃபிகேஷன் வந்துருச்சா இல்லையா? இப்போ தைரியம் உங்கள் வாஞ்சி அப்படி இருக்கும்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எந்த வகையிலும் நம்ம வழியை, தேவனுடைய வழியை விட்டு தவறி போயிடக்கூடாது, உலகத்தின் பின்னால் போயிடக்கூடாது. டவுட் இருந்ததா அப்பா கிட்ட கேளுங்க, அவர் சொல்லாமல் வேறு யார் சொல்லுவார் உங்களுக்கு? ஆமென். அப்போ இந்த மனுஷன் எப்படி சொல்கிறாரு, நான் யாரை விட்டு உங்களை முன்னோட்டு போகவே மாட்டேன். அடுத்து என்ன சொல்கிறது? 25வது வருஷம் 26வது வருஷத்தை பாசிங்க. ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியில் சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். அப்போ ஆண்டவருக்கு அந்த மனுஷனை குறித்து தெரியும். ஆமென்.
அதுக்கெல்லாம் முன்னாலே அவர் சொல்லியிருக்காரு, ஒன்றை குறித்து சாத்தான் என்கிட்ட உத்தரவு கேட்டான், சொலவில் புடைக்கும்படியா. ஆமென். ஆனால் நான் வந்துட்டு நீ கை வைக்காதேன்னு சொல்லலை, உன் விசுவாசம் நிலைச்சிருக்கும்படியா நான் உனக்காக ஜெபிச்சுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்பத்தான் அந்த விசுவாசத்தில் நிற்கணும். இதெல்லாம் சாத்தான் எப்படி வேணாலும் சொலவில் புடைக்கும்படியா பர்மிஷன் கேட்டு வருவான் கடைசி காலம். ஆமென். ஆனால் நம்பத்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்காக இயேசு நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த மனுஷன் இவ்வளவெல்லாம் பண்ணின பிறகு இந்த மனுஷன் ஆண்டவர் சொல்கிறாரு, மறுதளிச்சானா இல்லையா? விட்டுட்டு ஓடிட்டாங்களா இல்லையா எல்லாரும்? ஆமென். அப்போ அவன் சொந்த பலத்தில் முடியுமா? பராக்கிரமத்தில் முடியுமா? தேவ கிருபை இருந்தால் மட்டும்தான். நம்ம விழுகிறவன் விழாமல் இருக்கணும்னா தேவனுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் நம்ம விழாமல் இருக்க முடியும். அப்போ நம்ம கிருபை எப்போதும் தேடணும். காலைதோறும் கிருபை புதுசாக இருக்குது. ஏன் புதிதாக இருக்குது? இன்னைக்கு சாத்தான் புதுசான திட்டத்தோடு வருவான். அவன் ஆஃபீஸ் வெல் ஆர்கனைஸ்ட் ஆஃபீஸ். நேற்று வரைக்கும் உங்களோட நண்பராக இருந்திருப்பாங்க, இன்னைக்கு அவங்க உங்களோட பிரிஞ்சிருந்தாங்கன்னா உங்கள் எதிர்கிட்டே கொண்டே அந்த நண்பரை சேர்த்துருவான். வெல் ஆர்கனைஸ்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த வகையில் உங்களை அவன் வழியில் தள்ளணுமோ அவன் தள்ளுறதுக்கு எல்லா வகையிலும் ஆயத்தமாக இருக்கிறான். அதனால் நம்ம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்தான். ஆண்டவர் கேட்குறார், இது எல்லார பார்க்கிலும் நீ என்ன நேசிக்கிறியா? இவங்க எல்லார பார்க்கிலும் நீ என்ன நேசிக்கிறியா? அப்போ மனம் நொந்து மனம் நொறுங்கி தேவ சமூகத்தில் வந்துட்டா, அல்லேலூயா, அவர் மன்னித்து மறுபடியும் அந்த விசேஷித்த கிருபை உங்களுக்கு கொடுத்து, ஆமென். அப்போ இதுக்கு தான் இந்த சுத்திகரிப்பு கூட்டங்கள். இதில் என்ன செய்யணும்? மனம் நம்மகிட்ட தவறு நடந்துருச்சுன்னு சொன்னால் நொறுக்கப்பட்டவர்களாக நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட தேவ சமூகத்தில் என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு கேட்டிங்கன்னா, மன்னிக்கிறது மட்டும் இல்லை, அதிலிருந்து அடுத்த வழியை தேவன் உண்டாக்குவார். ஆமென். இதுக்கு பிறகு அந்த மனுஷனோட நிலைமை பார்த்தீங்களா? அந்த மனுஷன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அப்படியே நடந்ததா இல்லையா? ஆமென், ஆமென். இயேசு சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்தல் செய்வான், அதை விட மேலான பெரிய காரியங்களை செய்வான். அப்படிப்பட்ட காரியங்களை பேதுரு மூலமாக தேவன் செய்தார். அவன் நிழல்பட்ட இடங்கள்ல எல்லாம் ஜனங்கள் விடுதலை ஆனார்கள். அதற்காக காத்திருந்தார்கள். ஆமென். அவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வல்லமையோடு கூட கடந்து போனது, விடுதலையை கொடுத்தது. ஆமென். அந்த வார்த்தை நம்ம வாயாலையும் கொண்டு வர முடியும். ஆமென். உங்கள் மூலமாவது நடக்க முடியும். விசுவாசிகளால் உண்டாகக்கூடிய காரியங்கள் என்னன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். அந்த விசுவாசிக்க வேண்டிய வகையில் இந்த நாட்களில் நம்ம சுத்திகரித்து எதில் நம்ம விசுவாச குறைவாக இருக்கிறோம். அப்போ முதல்ல நம்ம எதில் விழுறோம்? பெருமையில் விழுறோம். ஆமென். இந்த பெருமை நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்குங்க. எதெல்லாம் பெருமை, நீங்கள் வீட்டில் செய்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் எந்த காரியத்தை நீங்கள் கை வச்சிங்கனாலும் அந்த காரியம் தொடங்கிறதுக்கு முன்னால் இது உங்கள் பிரியமாப்பா, அல்லேலூயா, உங்கள் கிருபையினால் என்னை மூடுங்க, நீங்கள் உங்கள் ஆலோசனை கொடுங்க. அவருடைய ஆலோசனை எப்படி இருக்கும்னா சத்தியமும் உறுதியுமாக இருக்கும். சத்தியம்னா வேத வசனத்தின்படி இருக்கும். அதை யாராலும் உடைக்க முடியாது. எந்த ஜெனரேஷன் வந்தாலும் அவருடைய ஆலோசனையை முறிக்க முடியாது. அவருடைய ஆலோசனை நீங்கள் எடுக்கும்போது அது ஆச்சரியமானது உங்கள் வாழ்க்கையில் நடத்தும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செங்கடலை பிளக்க முடியுமா யாராலும்? முடிஞ்சுதா இல்லையா? ஆமென். அவருடைய ஆலோசனை தானே. உன் கையில் இருக்க கோலை நீட்டு, நீ திறந்து விடுப்பா. அவர் ஆலோசனை தானே. நடந்ததா இல்லையா? 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு போசிக்க முடியுமா? ஒரு பையனுக்கே பார்த்தாது.
ஆமென். என் கையில் கொடுத்தானா இல்லையா? 5000 பேர் போஷிக்கப்பட்டாங்களா இல்லையா? இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் தானே, அவருடைய ஆலோசனை தானே, ஆச்சரியமான காரியம் தானே. அவருடைய ஆலோசனை படி நடந்தா நித்தியம் வரைக்கும் நம்மளை அழைத்துட்டு போகும். அவருடைய ஆலோசனை பண்ணி நடந்தா நீங்கள் பண்ணுற வியாபாரமாக இருந்தாலும் ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருகை தாமதிக்குமாய் ஆனால் உங்கள் பிள்ளைகளும் அதை ஆசீர்வாதமாக செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை, சந்ததியவே அவர் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆலோசனை நித்தியம் வரைக்கும் நடத்தி செல்லும். ஆமென். அப்போ நம்ம எல்லா காரியத்திலும் நானுன்னு நிற்கவே கூடாது. அந்த பெருமையை தயவு செய்து விட்டுருங்க. ஒரு காலத்தில் எனக்கெல்லாம் அந்த பெருமை இருந்தது. லயன் போல சொல்லுவாங்க, ஆஃபீஸில் நடந்தாவே வந்துட்டான்ப்பா சிங்கத்தை போல வர்றான் பார் அப்படிம்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஆட்டுக்குட்டியை போல ஆண்டவர் மாற்றிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக நாம் எதனால் விழுந்து போகிறோம்? லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 49வது வசனம். எதனால் நாம் விழுந்து போகிறோம்? என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா. இந்த வீடு எப்படிப்பட்டது? மண்ணின் மேல் கட்டப்பட்டது. ஆமென். இந்த எப்படி விழுந்தது? மண்ணின் மேல் கட்டப்பட்டது. அஸ்திபாரம் பெலனா இல்லாதபடினால் விழுந்து போனது. ஆமென். நம்ம வாழ்க்கையும் அஸ்திபாரம் பலமாக இல்லாமல் இருந்தால் விழுந்து போகும். ஆமென். நீங்கள் கைதொட்டு செய்யும் காரியங்கள் அஸ்திபாரம் பலமாக இல்லாமல் போனால் விழுந்து போகும். ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் அல்லாமல் அஸ்திபாரத்தை போட ஒரு நாள் கூடாது. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரம் போட ஒருவனாலும் கூடாது. நல்லா கவனிங்க. வேத வசனத்தை நம்ம கேட்குறோம். ஆமென். அந்த வசனத்தை நம்பி அந்த வசனத்தின் படி நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்பி செய்வோமே ஆனால் அது தேவனால் போடப்படுகிற வசனத்தின் மேல் போடப்படுகிற ஆசீர்வாதம், அஸ்திபாரம். ஆமென். ஒரு சின்ன சாட்சியம் சொல்கிறேன். ஒரு பெரிய ஐஸ்வர்யானோட மகன், பெரிய ஐஸ்வர்யவான். அந்த பையன் ஒரு திருமணம் செய்து கொண்டார். லவ் மேரேஜ். அவர் வேற பாச பேசுகிறவர், இந்த பொண்ணு வேற பாச பேசுறது. அவர் வேற மதத்தை சேர்ந்தவர், இந்த பொண்ணு வேற மதத்தை சேர்ந்தவங்க. இதை அவர் திருமணம் செய்த உடனே அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அந்த பையனை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. சொல்லிட்டாங்க, உனக்கு இந்த வீட்டில் எந்த பங்கோ பட்சமோ கிடையாது, இதோடு முடிஞ்சு போச்சு, வெளியே போன்ட்டு. அவர் தைரியமாக வெளியே வந்துட்டார். என்னாச்சு? இப்போ அவங்க வீட்டில் உள்ள பங்கு எதுவுமே கிடையாது. நல்லா படித்த பையன், அது ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது. அது வரைக்கும் பெரிய ஐஸ்வர்யவானாக வாழ்ந்த பையன் இன்றைக்கி மிகவும் தரக்குறைவான ஒரு நிலைமையில் இருந்தார். நடந்தது என்னாச்சு? கொஞ்ச காலம் போன உடனே அந்த பெண்ணுக்கும் வயிற்றில் ஏதோ பிரச்சனை வந்து கடைசியாக கற்பப்பையே எடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இந்த 2 பேரும் கற்பப்பையை எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு இந்த 2 பேரும் ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க. இனி எனக்கு சொத்துலேயும் ஒன்றும் பங்கு கிடையாது, இந்த உலகத்தில் எனக்கு ஒரு புள்ள இருக்கணும், ஒரு சந்ததி இருக்கணும், அப்படி ஒரு சந்ததி நமக்கு கிடையாது. நம்ம 2 பேர் ஏன் இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு விரக்தியாக இருந்து 2 பேரும் தற்கொலை செய்து கொள்ளணும்னு நினச்சாங்களாம். அப்படி அவங்க நடந்து போகிற வகையில் ஏதோ மருந்து வாங்கி இன்றைக்கி சாப்பிட்டு மறிச்சிடலான்னு நினச்சிருக்காங்க. நடந்து போகிற வழியில் ஒரு சத்தம் கேட்டிருக்கு, பாடல் சத்தம்.
இது என்ன என்னமோ ஆறுதலாக இருக்குதுன்னு உள்ளே போயிருக்காங்க. அங்கே தேவாலயம், அங்கே ஆண்டவர் பேசியிருக்கிறார். சில வார்த்தைகளை பேசின போது அவங்க இருதயத்துக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கு. அந்த சிந்தையை மாற்றிருச்சு, மறிக்கணுங்கிற சிந்தையை மாற்றிருச்சு. மாற்றின பிறகு இவ்வளோ ஆறுதலாக இருக்கே, நம்ம ஒரு கொஞ்சம் காலம் இந்த சர்ச்சுக்கு போயிட்டு வரலாமே. இவங்க கொஞ்சம் காலம் சர்ச்சுக்கு போயிருக்காங்க. வார்த்தையை கேட்டு இந்த இயேசுவால் செய்யக்கூடும் அப்படின்னு நம்பியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க நினைக்கல தனக்கு குழந்தை கிடைக்கும்னு நினைக்கல, குழந்தை கிடைக்கணும்னு அவங்க வேண்டலை. எங்களுக்கு ஆறுதலை தாரும் ஆண்டவரே. சில காலங்களுக்கு பிறகு அந்த மனைவியோட வயிற்றில் ஏதோ வித்தியாசமான காரியங்கள் இருந்திருக்கு. போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணால் அது எந்த டாக்டர் கர்ப்பப்பை எடுத்தாங்களோ அந்த டாக்டரையே கொண்டு போய்ட்டு செக் பண்ணும்போது இவங்க கேட்டிருக்காங்க, குழந்தை வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னபோது அந்த டாக்டர் வந்து அந்த மனுஷன் திட்டி அனுப்பிடுச்சான். நான் தான் அந்த பொண்ணோட கர்ப்பப்பையே எடுத்தேன், எங்கேருந்து அது வரும் இதுக்கு குழந்தை, இது வயிற்றில் ஏதாவது கட்டி இருக்கும், போய்ட்டு சரியாக செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்களாம். கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த மனைவி வந்து கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அதே டாக்டர் பார்த்தாங்க. இப்போ அதுக்கு பிறகு இன்னும் அதுக்கு அடுத்த குழந்தை ரெட்டை குழந்தை, மொத்தம் 3 குழந்தை. இன்றைக்கி அவங்க ஆண்டவரை முழுமையாக சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அரபு தேசத்தில் ஊழியம் செய்கிறாங்க. முஸ்லீம்க அதாவது அந்த ராஜாக்கள் மத்தியில் அவங்க குடும்பங்களுக்குள்ள தேவன் இந்த மனுஷனை கொண்டு அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையை கேட்டார், நம்பினார், கீழ்ப்படிஞ்சார், அற்புதம் கிடைச்சதா இல்லையா? தகப்பனுடைய சொத்தெல்லாம் போச்சு, இன்றைக்கி ராஜாக்கிட்டேருந்து வருதெல்லாம். ஆமாம். குழந்தை உலகத்தின் பிரகாரமாக பிறக்க வேண்டிய குழந்தைலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி அற்புதமாக கர்த்தரையை கொடுத்தார், சந்ததி கொடுத்தாரா இல்லையா? இதை கொடுக்குற தேவன் உங்களுக்கு அவருடைய வார்த்தையின்படி நடந்தா, அல்லேலூயா, அல்லேலூயா. அஸ்திபாரம் இப்போ எப்படி இருக்கு? உலகத்தில் அவங்க போட்ட அஸ்திபாரம் வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் ஆயிடுச்சு. ஆமாம். இந்த அஸ்திபாரம் எப்படி இருக்குது? வார்த்தையில் போட்ட அஸ்திபாரம். அரபு தேசத்தில் இருக்க ராஜாக்கள் வீட்டிலேயே அற்புதம் நடக்குது. ரகசியமாக அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அங்கே ஆராதனை பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு எல்லாம் வசதி பண்ணப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வசனத்தின் மேல் உங்கள் அஸ்திபாரம் இருக்கட்டும். ஆமென். அவர் இன்னைக்கு வந்தால் அப்படியே உங்கள் நிலைமையை மறந்துடுங்க, உங்கள் சூழ்நிலை மறந்து, என்ன நிலைமையில் இருந்தாலும் நொறுங்குண்ட இருதயத்தோடு என்ன மன்னிச்சிருங்கப்பா. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் எத்தனையோ சாட்சிகள் எங்கள் வாழ்க்கையில் நடந்த சாட்சிகள் உங்களுக்கு சொல்ல முடியும். அது இல்லை முக்கியம். அவர் சொன்னார் பாருங்க, செங்கடலை நடந்ததா இல்லையா? இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமா இல்லையா? நடக்குமா இல்லையா? நல்லா சொல்லுங்களேன், நல்லா சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். உங்கள் வாய் தான் உங்களை விடுதலை ஆக்க முடியும். இது வரைக்கும் உங்கள் வாயால் வந்த வார்த்தையை தான் சாத்தான் பிடிச்சிட்டு உங்களை அடிமையாக்கி வச்சிருக்கிறான். அந்த அடிமையிலிருந்து வர்றது, அடிமைக்கு போனதே உங்கள் வார்த்தை தான். கல்வாரி சிலுவையில் சாத்தானுடைய சகல அதிகாரத்தின் துரைத்தனத்தையும் உறிந்து போட்டு வெளியரங்கமான கோலத்தில் கொண்டு வந்தார். அவனுக்குள்ள எல்லா அதிகாரமும், வாயில் வர்ற அதிகாரமும் அவனை கல்வாரி சிலுவை உறிந்து போட்டார். ஆமென். இனி அவனுக்கு அதிகாரம் கிடையாது. உங்கள் வாயால் பேசுகிற வார்த்தையை தான், ஓம் பிள்ளை தானே பேசுனிச்சு இந்த வார்த்தை. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிறதுக்கு உங்கள் வாய் தான் முக்கியம். ஒரு சபை அமைதியாகவே இருக்கக்கூடாது. வார்த்தை வரும்போதே எனக்கு சொந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எந்த நிலைமையிலேருந்து வந்திருந்தாலும், எந்த நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருந்தாலும், உங்கள் வாழ்க்கை வசனத்தின் கீழ், வசனத்தின் மேலே கட்டப்பட்டிருந்தா அந்த வார்த்தையின் வல்லமை உங்களை நிச்சயமாக விடுதலை ஆக்கும். இன்னைக்கு அப்படி
அப்படி அஸ்திபாரம் உங்கள் சொந்தமாக போட்டிருந்தீங்கன்னா வாலிப பிள்ளைகள், பெற்றோர்கள் இன்னைக்கு அதை மாற்றுங்க. உங்கள் வசனத்தின்படி இங்கே அஸ்திபாரத்தை போட கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென், க்ளோரி டு காட். அப்போ நம்முடைய வார்த்தைகளில் நம்முடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்முடைய வியாபாரங்களாக இருந்தாலும் சரி, கைத்தொட்டு செய்யும் காரியங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருந்தாலும் சரி, எதில் கட்டப்படணும்? வார்த்தையில் கட்டப்படணும். வசனத்தை கேட்குறீங்க, வசனத்துப்படி நடங்க. அப்படி நடந்தால் நீங்கள் விழாதிருப்பீர்கள். ஆமென். மூன்றாவதாக நம்ம வாழ்க்கையில் விழுந்து போகிற காரியம் என்னென்னா, லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருக்க எந்த ராஜ்யம் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருக்க எந்த வீடும் விழுந்து போகும். அல்லேலூயா. பிரிவினையினால் பிரிந்திருக்கிற ராஜ்யம் என்ன நடக்கும்? விழுந்து போகும். ஆமென். பிரிந்திருக்கிற ராஜ்யம் விழுந்து போகும். நல்லா கவனிங்க. இது எந்த சந்தர்ப்பத்தில் பேசுகிறாருன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையாக இருந்த பையனுக்குள்ளே இருந்த அந்த பிசாசை விரட்டினார். அவன் வாய் பேச ஆரம்பிக்கிறான். அங்கே இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க? இவன் யார் மூலமாக பிசாசை விரட்டுறாரு? வாசிங்க 14வது வசனம், 15வது வசனம் வாசிங்க. இவன் பிசாசுகளின் தகப்பனாகிய பெயல்செபூலை பிசாசுகளை துரத்துகிறான். நல்லா கவனிங்க. இது சாத்தானுடைய கடைசி காலம். இது அன்னைக்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆமென். இந்த காலத்தில் என்ன நடக்கும்னா, நான் அநேக சபைகளில் போகிறேன், அநேக காரியங்களை கேள்விப்படுறேன். சபையில் சில காரியங்கள் நடக்கும்போது போதகர்களுக்கு தெரிஞ்சால் அவர்களை அழைக்கிறாங்க, அவர்களை திருத்தும்படியாக அவர்களுக்கு அறிவுரைகள் சொல்கிறாங்க, வேத வசனத்தை சொல்கிறாங்க. ஆமென். இன்னும் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, தவறான ஒரு பாலியல் காரியத்தை ஒரு பெரிய மனுஷங்க செஞ்சிடுறாங்க. சின்ன பிள்ளைகளை பற்றி தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ பெரிய மனுஷங்களுக்கு தான் நம்ம ரொம்ப ஜெபிக்கணும். இப்படி செய்து அவர் தவறான காரியத்தை கண்டுபிடிச்சு அப்படியெல்லாம் செஞ்சாதீங்க, இது சரி, இந்த காரியமெல்லாம் உங்களுக்கு வேத வசனத்தின்படி போதிக்கும் போது அவர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினச்ச உடனே அவங்க சபையை விட்டு போயிடுறாங்க. போகிறது அவங்க மட்டும் போகிறதில்ல. எப்படி பேசுவாங்க? அவரை பேசும்போது அவர் இன்னும் மற்ற கொஞ்சம் பேர்த்த சொல்லிடுவாங்க, அந்த பாஸ்டர்கிட்ட அபிஷேகம் கிடையாது, அந்த பாஸ்டர் போதைக்கு தெரியாது, நல்ல ஆலோசனை சொல்கிற சபை இருக்குது, நான் அங்கே போகிறேன், நீங்களும் வாங்க, ஏன் இங்கே கெட்டு போகிறீங்க, ஒரு வளர்ச்சியும் கிடையாது, இப்படியெல்லாம் சொல்லி ஜனங்களை பிரிவினையோடு கூட கொண்டு போயிடுறாங்க. இப்போ நான் அவங்ககிட்ட கேட்குறேன், செஞ்சவருக்கு தெரியும், பேசினவருக்கு தெரியும். ஆமென். இந்த மனுஷன் என்ன சொல்கிறாங்க? அவர் பிசாசனுடைய தலைவனை கொண்டு இதை பிசாசை விரட்டுறாருன்னு சொல்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. இப்போ கூட்டத்தை பிரித்து எடுத்துடுறாங்க. ஆமென். ஒரு சபையில் இந்த நாட்களில் சாத்தானுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குங்கிறதுனால வெளியரங்கமாக இந்த காரியங்கள்லாம் செய்கிறான். அநேக இடங்களில் இந்த மாதிரி காரியங்களை நான் கேள்விப்படுறேன். சபைகள் எப்படியெல்லாம் பிரியுது, சபைகள்லேருந்து எப்படியெல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொன்ன உடனே அவங்க போய் யார்கிட்ட கேட்பாங்களா? பாஸ்டர்கிட்ட கேட்பாங்களா? பாஸ்டர் இப்படிலாம் நடந்துச்சாமே கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆமென். நேராக போயிடுவாங்க. இப்போ கேட்டவங்களும் போயிட்டாங்க, காதில் கேட்டவங்களும் போயிட்டாங்க. இப்போ நான் கேட்குறேன், அந்த காதில் கேட்டவங்க அப்படியே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதை தான் தியானிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். அதை இன்னும் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. ஆமென். பிசாசை விரட்டினாரு, பிசாசை கொண்டு விரட்டினாருன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு,
இந்த பிசாசோட கூட்டத்தில் உள்ளதை விரட்டுனா, அவனை கொண்டு விரட்டுனா என்ன ஆகும்? 15வது வருஷம் 14வது வருஷத்தை வாசிங்க. பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வேறு சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்து போம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவனுடைய கூட்டத்திலிருந்தே அவனை விரட்டுவாங்களா? விரட்ட மாட்டாங்கல்ல. அவனோட ஆள் தான் அதுக்குள்ளுக்கு இருக்கதே. பிசாசு அந்த பையனுக்குள்ளே இருக்கிறதே பிசாசு தான். அவனை விரட்டினா எப்படி அவனுடைய ராஜ்யம் நிலை நிற்கும்? ஆமேன், ஆமேன். அப்போ இப்படிப்பட்ட பிரிவினை ஆவி சபைக்குள்ளே கடந்து வரும். தான் செஞ்ச தவற மறைக்கிறதுக்காக அநேகரை கூட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி காரியங்கள் இவ்வளோ காலமாக சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம அறிவுரை சொல்ல வேண்டியதாக இருந்தது. பெரியவங்களே, வயசானவங்க, அவங்க வாழ்க்கையில் சாத்தான் புகுந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்து சபைகளை பிரித்து எடுக்கிற அநேக காரியங்கள் உண்டு. அதனால் கேட்குற யார் அந்த வார்த்தையை கேட்டாலும் அவனை விட்டு ஒதுங்கி நிற்கணும். அல்லேலூயா. உங்கள் சிந்தையில் அது நிலவரப்படக்கூடாது. உங்கள் வாயால் அதை திருப்பி பேசக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா ஊழியன் தேவனுடையது. சபைக்கு இயேசுவே தலையாக இருக்கிறார். இப்போ உங்கள் கையில் ஒரு இடத்துல காயம் பட்டால் சரீரம் முழுக்க வலிக்குது இல்லை? அப்போ உங்கள் சபையில் ஒன்று பிரிஞ்சுதுன்னா, ஒரு விரல் ஒடிஞ்சுதுன்னா, ஒரு ஆத்மா இந்த மாதிரி பிசாசு உள்ளே வந்து அந்த ஆவி யாருக்கும் இருந்து 10 விரலையும் எடுத்துகிட்டு போயிட்டான்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரமான இருந்துட்டா? அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்கள் இன்னும் கொடூரமாக இருக்கும். இன்னும் வித்தியாசமான வகையில் எல்லாம் உண்டாக்குவான். எந்த வகையிலும் ஒரு ஊழியக்காரரை குறித்து பேசுவதோ இல்லாட்டி, இது நான் அநேக சபைகள் எங்கே எனக்கு எப்படின்னு தெரியாது, அநேக சபைகளை பற்றி நான் கேட்டது, பிரிகிற காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் நாங்கள் கேட்டு பேசி அதை குறித்து எப்படி இதிலேருந்து விடுதலை ஆகிறதுன்னெலாம் அநேக காரியங்கள் உண்டு. அது சொல்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை. ஊழியத்தை குறித்து எந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பிரிவினைன்னு ஒன்று உண்டானதா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரனா மாறிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிகிற ஆவி உங்கள் குடும்பத்திலையும் இதே மாதிரி தான். கணவன் மனைவி மத்தியில் அநேக சந்தேகங்களை உண்டாக்குற ஆவி உள்ள வரும். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருந்து உண்மையை உணர்ந்து உண்மையை தெரிந்து, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துன்னா அதை கேர்ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒப்புரவாக வேண்டியது அவசியம். மைண்ட்லேயே வச்சுக்கிட்டு கேட்டதை திருப்பி மைண்ட்லேயே வச்சு அசைப்போடக்கூடாது. கேட்டதை அந்த நாள்லேயே கிளியர் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிள்ளைகளோட பேசணும். அன்பாக பேசணும், இரக்கமாக பேசணும். இன்னும் எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும் பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேதனையான காரியங்கள். ஒரு தகப்பனும் தாயும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பிள்ளையை வளர்க்குறாங்க. நல்ல ஒரு உடுப்பை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை நல்ல ஒரு பர்த்டேக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு போகுது. அந்த பிள்ளை அன்பை தேடிக்கிட்டே இருக்குது. அன்பை தேடிக்கிட்டே இருக்குது. அந்த அன்பு அந்த பிள்ளைக்கு கிடைக்கவே இல்லை. ஏன்னா அம்மா அப்பா ஒரே பிஸி வேலையில் தான் இருக்கிறாங்க. நீ நல்லா இருக்கிற அப்படின்னு கேட்குறது கூட பழக்கம் இல்லை. இந்த பிள்ளை ஒரு உடுப்பை போட்டுக்கிட்டு ஆட்டோவில் போகுது. அந்த ஆட்டோக்காரன் தினமும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஆட்டோக்காரன் இந்த பிள்ளையை பார்த்து சொன்னான், அம்மா இந்த உடுப்பில் நீ ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு சொன்னான். அந்த பிள்ளைடைய அப்படியே என்னை பார்த்து என்னுடைய
எனக்கு ஒரு என்னை மேன்மைப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறான்ட்டு அந்த நிமிஷத்துலேருந்து அந்த புள்ளோட சிந்தையே அந்த மனுஷன் மேலே ஆயிடுச்சு. கடைசியாக அவங்க 2 பேரும் லவ் பண்ணி அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு ஓடிட்டான். இதுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? தாயும் தகப்பனும். பிரிவினை நாவு எந்தெந்த வகையில் எல்லாமோ வரலாம். இன்னும் எத்தனையோ காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதில் எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய வேதனைகள். அல்லேலூயா. கடைசி நாட்கள் தயவுசெய்து நீங்கள் எல்லாம் குடும்பங்களில் எந்த வகையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் உடனே 2 பேரும் பேசணும். கணவன் மனைவி பேசணும், பிள்ளைகளோட பேசணும், பேசி உடனே அதை கிளியர் பண்ணணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கடைசியாக லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. நல்ல கவனிங்க. சாத்தானுக்கு கடைசி நாட்கள். ஆமென். அவன் மேலேருந்து கீழே தள்ளப்பட்டான். அவன் இப்போ யாரெல்லாம் விழுங்கலாமோன்னு வகை தேடுறான். வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? உங்கள் எல்லாருக்கும் சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க, சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறேன். வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் சாத்தானை மடக்கடிக்க முடியும். உங்களால் முடியும். உங்களால் கட்டளையிட முடியும். உங்கள் வாயால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் துரத்த முடியும். ஆமென். அதை விட்டுட்டு அதுக்காக பயந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, கடைசி நாட்கள் எந்த வகையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. அவர் நமக்காக பாவங்களை மன்னிக்கும்படியா தண்டனையை சுமந்தார். சாபங்களை நம்மளை விட்டு நீக்கும்படியா முள்முடியை சுமந்தார். ரோகத்தை நம்மளை விட்டு நீக்கும்படியா தழும்புகளை சுமந்தார். தரித்திரத்தை நம்மளை விட்டு நீக்கும்படியா தரித்திர கோலம் எடுத்தார். அல்லேலூயா. ஜென்ம சுபாவத்தை நம்மளை விட்டு நீக்கும்படியா கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எந்த சுபாவம் என்னை விட்டு வெளியே போக முடியாமல் இருக்குதோ, எந்த சுபாவம் என் வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் நெருங்க முடியாதபடிக்கு, குடும்பத்தில் ஒரு மனதை உண்டாக்க முடியாதபடிக்கு, சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியாதபடிக்கு எந்த சுபாவம் எனக்குள்ளே இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறுன்னு சொன்னால் வெளியேறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வரும்போது நீங்கள் கடிந்து கொள்வீர்கள், அவன் அந்த இடத்துல இருக்க முடியாது. அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்துக்க. இது மேலான அதிகாரம். இது ஒரு சாதாரண அதிகாரம் இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். கடைசி நாட்கள் இதை பயன்படுத்தி அவனை எதிர்த்து ஜெயிக்க உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு, சாத்தானை எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவன் அந்த ஆசீர்வாதத்தை, சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க. அல்லேலூயா. விழுந்து போன இந்த சாத்தான் தான் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளோடு கூட வஞ்சனையாய் பேசினான். குடும்பத்தில் இன்னைக்கு வஞ்சனையாய் பேசுவான். உங்கள் பிள்ளைகள் மத்தியில், பெற்றோர் மத்தியில் வஞ்சனையாய் பேசுவான். ஆமென். நீங்கள் தான் மிதிக்கணும். மிதிக்கணும்னு சொல்கிறது அதை மேற்கொள்வதற்கு, அவனை வெளியேற்றுவதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து கண்டுபிடி. இப்போ தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த 35 நாட்களாக உங்களோடு பேசியிருக்கிறார். ஆமென். எந்த இடத்துல விழுந்தீங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆமென், ஆமென்.
எந்த இடத்துல எல்லாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்க போராட்டங்கள், எந்த இடத்துல நீங்கள் விழுந்தீங்கன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி மனம் திரும்ப, அடுத்த வசனம் சொல்லுது, அது தொடர்ந்து வாசிக்கும்போது, மனம் திரும்பி ஆதியில் கிரியை செய்வாயாக. யூ வில் ரிட்டர்ன் பேக். ஆமென். ஆதி அன்பை விட்டு தூர போயிருக்கிறீங்க. இளைய குமாரன் தன் தகப்பன் வீட்டில் இருக்க அந்த மேன்மையை கண்டபோது எப்போ புத்தி தெளிந்ததோ அந்த வினாடியே தகப்பன் வீட்டை ஓடி வந்தான். தகப்பன் இரு கரங்களையும் விரித்து மார்போடு அணைத்து அழுக்கு வஸ்திரத்தை நீக்கி முத்திரை மோதிரமாக கொடுத்து பாதரட்சையை கொடுத்து புது வஸ்திரத்தை கொடுத்து ஆமென் நடத்தினாரா இல்லையா? இன்னைக்கு நீங்கள் எதெல்லாம் எந்த இடத்துல விழுந்தீங்கன்னு உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். எதெல்லாம் என் வாழ்க்கையில் அல்லேலூயா பெருமை இருக்குதா, பிரிவினை ஆவி எனக்குள்ளே இருக்குதா, அஸ்திபாரம் பலவீனமாக இருக்குதா? ஆமென் அல்லேலூயா. எதெல்லாம் என் வாழ்க்கையில் தவறாக இருக்கிறதோ, குறைவாக இருக்கிறதோ, அது இருந்தெல்லாம் இந்த நாளில் நான் விடுதலையை பெறணும்னு தேவ சமூகத்தில் மனம் திரும்பி வருவீர்களே ஆனால் அல்லேலூயா, தேவன் அதை உங்களை விடுதலையாக்க போதுமானவராக இருக்க. அப்படி இல்லாமல் இருந்தால் தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். இல்லாவிட்டால் மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்குத்தண்டை அதற்கு நீக்கி விடுவேன். உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்குத்தண்டை அதற்கு நீக்கி விடுவேன். அல்லேலூயா. விளக்கு தண்டை எடுத்துட்டா இருள் தான். அல்லேலூயா அல்லேலூயா. விளக்கு எரியணுமா, விளக்கு தண்டை எடுக்கணுமா? நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். கண்களை மூடி எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, கர்த்தர் இன்னும் எல்லாம் கண்களை மூடிருங்க தயவு செய்து. கர்த்தர் என்னோடு கூட பேசினார்னு சொல்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். இது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ளது. இது உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ளது. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நான் கேட்டேன்ப்பா, அந்த வார்த்தை எனக்கு தெளிவாக கடந்து வந்தது, அந்த வார்த்தைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க மறுகையும் அவருக்கு நேராக வைத்துங்க பார்ப்போம். அந்த வார்த்தைக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன். என்கிட்ட எந்த பெருமை இருந்தாலும் வெளிப்படுத்துங்கப்பா, வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்துங்க. எந்த பிரிவினையின் ஆவி எனக்குள்ள இருந்தாலும் வெளிப்படுத்துங்கப்பா, வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்துங்கப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அதை வெறுத்து விட்டு விட எனக்கு கிருபை கொடுங்கப்பா. கிருபை வேணும்ப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் எனக்கு இதிலிருந்து வெளியே வர முடியாது. தயவு செய்து உங்கள் கிருபையாய் எனக்கு மனம் இறங்க. எதெல்லாம் எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்தை அறிந்து உணர்ந்து ஒரு உணர்வுள்ள இருந்தேன். 2 நிமிஷம், உங்களுக்கு 2 நிமிஷம் ஆண்டவருக்கு அது ரொம்ப அதிகம். அந்த 2 நிமிஷம் கூட ரொம்ப அதிகம். ஒரு வினாடி போதும். நீங்கள் உங்கள் இருதயம் நொறுங்கணிச்சுன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் அஸ்திபாரம் அப்பா, என் சுயத்தில் நான் போட்ட அஸ்திபாரம், என் சுயத்தில் நான் கட்டின என் குடும்பம், எதிலெல்லாம் விழுந்து போயிருக்கிறீங்களோ என் சுயத்தில் கட்டப்பட்ட அந்த அஸ்திபாரம் ஆண்டவரே, இன்னைக்கு உங்கள் வார்த்தையில் அது கட்டப்படணும் அப்பா. இதை நீங்கள் கட்டி எழுப்பணும், இதை நீங்கள் பலப்படுத்தணும். நல்ல கரங்களை உயர்த்தி கேளுங்க, கரங்களை உயர்த்தி கேளுங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் இருதயத்தை கர்த்தர் கண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, அப்பா, தெளிவா உங்களை விடுதலை ஆக்குவார். தெளிவா தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ரீபாதாரமா ஷாலாபா ஷாபாராபாதிரி விஹமாக்கலபோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிவா உங்க பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. தெளிவா வெளிப்படுத்துங்கப்பா.
கொஞ்சம் கூட பிள்ளைகள் சந்தேகம் அடைய முடியாதபடிக்கு, சாத்தான் எந்த வகையில் உட்புக முடியாதபடிக்கு வெளிப்படுத்தி வெறுத்து விட்டு விட தேவன் கிருபை கொடுங்கப்பா. வெறுத்து விட்டு விட கிருபை கொடுங்க. உங்க பிரசன்னத்தை பிள்ளைகள் அனுபவிக்க, உங்களோடு கூட பிள்ளைகள் நடக்கத்தக்கதாக நீங்க சொன்னீங்களே, நான் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்துல உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி, உன் எலும்புகள் எந்த செய்தியோ எந்த சூழ்நிலையோ உன்னை சோர்வடைய செய்யாதபடிக்கு உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவேன். நீயோ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருப்பாய்னு சொன்னீங்களே. இதோ என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்க, என்ன ஒரு தடவை மன்னிங்கப்பா. கேளுங்க. உங்க வார்த்தைக்கு உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. உங்க வசனத்தின்படி பிள்ளைகளை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.